எங்க வீட்டு வாசல்ல வந்து பொண்ணை கொடுங்கன்னு பிச்சை எடுக்கிறவன் தம்பி. அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுமா? என்ன உளர்ற? ஆமாங்க, அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்ப லவ்வே இல்லைன்னு சொன்னா மாப்பி, இன்னைக்கு எங்க மாமா வீட்டுக்கு வந்து லவ் பண்றேன் கட்டிக்கிறேன்னு ஒத்த கால்ல நிக்கான். தாரு அங்கனையே வெட்டி வீசியிருப்பேன். ஏதோ எங்க அண்ணன் சொன்னனால பேசாம விட்டேன். ஏங்க, ஆதிர ஒன்றும் ரோட்ல போற பொண்ணு இல்லைங்க, கரிகாலனோட வருங்கால பொண்டாட்டி. ஐ எம் ஃபிக்ஸ்டு. அதை போய் கட்டிக்கிறேன் ஒட்டிக்கிறேங்கிறான் உங்க தம்பி. அன்னைக்கு நான் சாஃப்ட் மோட்ல இருந்ததுனால ஏதோ விட்டுட்டேன். ஒரு வேளை கோவத்துல இருந்திருந்தா உங்க தம்பி உயிர் இருந்திருக்காது. இங்க பாரு எஸ்கேரு, எதுக்கு தம்பி மரியாதை இல்லாம பேசுறீங்க? என்ன மரியாதை? என்ன இந்த ஆளுக்கு பரிவட்டம் கிடைச்சிட்டியா? யோ கூப்பிட தான் என் பேரு. இதுல என்னத்த இருக்கு? நான் என்ன யோ ராஜவர்மா இல்ல டேய் ராஜவர்மா இப்படியா கூப்பிட்டேன்? எஸ்கேஆர்னு மரியாதை தானே பேசுறோம். நீ போய் ஒரு வாரமா நின்று வேடிக்கை மட்டும் பாரு. போ சார். எஸ்கேஆர் உன் விஷயத்துல எங்க அண்ணன் கூட கொஞ்சம் யோசிப்பாரு. ஏதோ கூட வேலை பார்த்த ஆளாச்சு, பேசணுமா இல்லை ஏதாவது செய்யணுமான்னு யோசிப்பாரு. எது? உங்க அண்ணன் என் கூட வேலை பார்த்தானா? உங்க அண்ணன் என் காலில் இருக்கல செருப்பு, அதுக்கு கீழே சம்மணம் போட்டு உட்காந்துட்டு இருந்தவன் கூட வேலை பார்த்தானல்ல கூட. இத பாரு கதிரு, உங்க அண்ணன் எப்படி தெரியுமா? 10 ரூபா இல்லைன்னா கெஞ்சுவான், 100 ரூபா கிடைச்சா மிஞ்சுவான். ஒன்னு தெரிஞ்சுக்க, எவ்வளவு உயரம் போனாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு தகுதியும் தராதரமும் அது உங்க அண்ணனுக்கு சுத்தமா கிடையாது. ஏங்கப்பா, இவர் அப்படியே மைசூர் மகாராஜா. எந்த தகுதியும் எங்களுக்கு கிடையாது இல்ல. அதுக்கப்புறம் அவன் தொம்பி எங்க வீட்டுல வந்து தொங்குறான். என் தங்கச்சியை கட்டிக்கிறான்னு கெஞ்சுறான். என் தம்பி என்னைக்கும் அப்படி ஒரு வேலை செய்ய மாட்டான். யோ, என்னையா சொல்லிட்டு இருக்கோம், நீ இல்லைன்னுலங்கிற? உன் தம்பி வந்தாயா? ஆதாரம் வேணுமா? சிசிடிவி வீடியோ தரவா? இரு காட்டுறேன். ஐயோ, எப்பயுமே வீடியோ எடுத்து வைப்பேன், இன்னைக்கு மறந்துட்டேன். முதல்ல எல்லாரும் வெளியில போங்க. உங்க அண்ணன் மாதிரி விஷ பாம்பெல்லாம் நான் கிட்டையே சேர்க்கறது இல்லை. சோறு போட்டவனே கொத்தி பார்க்கிற கேவலமானவன், வாய்ப்பு கொடுத்தவனே ஏறி மிதிக்கிற கீழ்த்தரமானவன், தண்ணியில கிடந்த தேலை ஏத்தி விட்டா அது நம்மளையே கொட்டி பார்க்கும்ல, அந்த மாதிரி தான் உங்க அண்ணன். முதல்ல எல்லாம் வெளியில போங்க. உங்க நல்ல நேரம். என் தம்பி அரசு இங்க இல்ல. யாரு அந்த ஆழக்கரசா? பாடுறா. ஏய், அவனை பத்தி உனக்கு தெரியாது. ஆள் பார்க்க தான் ஆழாக்கு, பாம்பு வச்சுட்டு போயிட்டே இருப்பான். கிழிப்பான். நான் அவனை அடக்கி வச்சிருக்கிறதுனால தான் பேசாம இருக்கான். ஷோ இந்தருங்க, உங்ககிட்ட பேசலாம் எனக்கு விருப்பம் கிடையாது. நேரா விஷயத்துக்கு வரேன். எங்க தங்கச்சி தலைகீழ் நின்னாலும் உன் தம்பி கொடுக்க மாட்டோம், அதுல நாங்க உறுதி. ஆனா நாங்க சொன்னதையும் மீறி உன் தம்பி அந்த பக்கம் வந்தான்னு வையேன், நான் அப்ப யோசிச்செல்லாம் அந்த ஆழாக்க மாதிரி பாம்பெல்லாம் வைக்க மாட்டேன். ஒரே சொருகு கதையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், என்னப்பா இருக்க ஓவரா பேசிட்டு இருக்க? நாங்க இத்தனை பேர் இருக்கும்போது ஒரு பெரிய இதா பேசிட்டு இருக்க. ஏய், நீ அல்ல கை தானே? உனக்கு முன்னாடியே தான் சொல்றேன். ஏய், நீ தேவையில்லாம பேசுற. என்ன நினைச்சிட்டு இருக்க? சும்மா யாரும் தெரியுதுல்ல, சும்மா வச்சு விட்டு போயிடுவேன். எங்க வந்து பேசிட்டு இருக்க தேவையில்லாம? ஒரு தராதரம் வேண்டாம் யார்கிட்ட பேசுறேன்னு. என்ன எஸ்கேஆர், அன்னைக்கு நலத்துக்காக என் மாமனாரை விட்டு கெஞ்சினேன், இன்னைக்கு என் வீட்டு பொண்ணுக்காக உன் தம்பியை விட்டு கெஞ்சிறிய? அசிங்கமா இல்லை? இவங்க பாரியா, எனக்கு இந்த பாம்பு பள்ளி தேளு இதெல்லாம் தெரியாது. வாழ்கிற வரைக்கும் கம்பீரமாக வாழ்ந்துட்டு செத்து போனோம், அதான் குணசேகரனுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை. தெரிஞ்சுக்க. இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு அசிங்கமாக இருக்குது. உன் இடத்துல இவ்வளோ நேரம் உட்காந்ததே நான் கேவலமாக நினைக்கிறேன். இன்னொரு தடவை உன் தம்பியை வீட்டு பக்கம் அனுப்பிடாத. என் வீட்டுக்குள்ள நுழையிற தகுதியெல்லாம் அவனுக்கு கிடையாது.
புரியுதா? மீறி அனுப்புனேன்னு வையேன், கையை காலை முறிச்சு போட்டுருவேன். அவ்வளோதான் உனக்கு மரியாதை. பத்திரமா பார்த்துக்க. வாங்கப்பா. பார்த்து இருந்துக்க, ஆதிரை எனக்கு தான். அக்கா, இங்க வாங்களே. ரேணு, வா. என்னடா? என்னப்பா? என்ன ஜனனி? அக்கா, ஆதிர விஷயத்த அத்தை கிட்ட பேசலாமா? வரீங்களா? நான் வரமாட்டேன். நீ வேணா போய் பேசு. இப்பதான் ஜுரம் விட்டுருக்கு. அவகிட்ட பேசி திரும்ப எதையாவது ஏத்திக்கிட முடியாது. ஜனனி, நீ போய் பேசி பாரு. நாங்க இங்கே இருக்கோம். போ. அது கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேச பைத்தியம். உள்ள வரலாமா? என்னடி வேணும் உனக்கு? 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். எதுக்கு? 1000 வாசல்ல மேடை போட்டு பேசுனீங்களே, அது பத்தாதுன்னு எனக்கு பிரசங்கம் பண்ண போறியா? ப்ளீஸ், என் மேல இருக்கிற தனிப்பட்ட கோவத்துல நான் சொல்ல வர விஷயத்த கேட்காம இருந்துடாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் இது ஜஸ்ட் பேச்சுவார்த்தையா இருக்கலாம். ஆனா ஆதிரைக்கு இது லைஃப். அடியே அம்மா, தியாக திலகமே, என் மக வாழ்க்கைக்காண்டி உன் திமிரை விட்டுப்புட்டு ஒன்னும் பேச வேணாம். இப்போ அவளை பெத்த ஆத்தாக்காரி நான் இருக்கேன், கூட பிறந்த அண்ணனுங்க இருக்காங்க. எங்களுக்கு தெரியும் என் பொண்ணு வாழ்க்கைய எப்படி சரிப்படுத்தணும்னு. அதான் சவால் விட்டீங்களே நீயும் அந்த கேள்வியும். அதையும் பார்த்துடுவோம் யாரு ஜெயிப்பாங்கன்னு. இதுல நீங்களும் நானும் ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, ஆதிர வாழ்க்கை ஜெயிக்கிறது தான் முக்கியம். நான் அந்த எஸ்கேஆர் தம்பிக்கு ஆதிரைய கல்யாணம் பண்ணி வைங்கன்னு பேச வரல. ஆனா அதுக்காக அந்த கரிகாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரியா? அவனை பத்தி, அவன் பேக்ரவுண்ட பத்தி எதுவுமே தெரியாம அவனுக்கு உங்க பொண்ணு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனமா இல்லையா? எதுடி முட்டாள்தனம்? வாய நீளுது உனக்கு? அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கைய அவ மேல திணிக்கிறதுக்கு பேர் என்ன? அந்த கரிகால எந்த விதத்துல ஆதிரைக்கு பொருத்தமானவன்னு நீங்க நினைக்கிறீங்க? கரிகாலனோட தோற்றத்தை பார்த்து நான் இதை கேட்கல. அவன் பேச்சு, பார்வை, அவன் நடவடிக்கை, இதுல எது சரியா இருக்கு? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்க காலத்துல எல்லாம் நிச்சயமா உங்களை கேட்டு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க எதுக்காக கல்யாணம் பண்ணீங்க? புது புடவை கிடைக்குது, நகையெல்லாம் போட்டு அழகு பாக்குறாங்களேன்னு சந்தோஷப்பட்டேன். லூசா இருக்குமா? அதுக்கப்புறம் எத்தனை தடவை அவசரப்பட்டுட்டோன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பீங்க யோசிச்சு பாருங்க. பெருசா இல்லைனாலும் நம்ம வாழ்க்கை, நமக்கு வரப்போறவரு எப்படி இருக்கணும்னு ஒரு சின்ன ஆசையாவது மனசுல இருந்திருக்கோம்ல, அது நடந்துச்சா? என்னடி குழப்புற? அந்த ஏமாற்றம் உங்க மனசுல ஒரு ஓரமா இருக்கதான் செய்யும். அதுக்கு மேல நீங்க எத்தனை இலைய போட்டு மறைச்சாலும், இல்லைன்னு உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிட்டாலும்
அந்த ரிக்ரெட் நிச்சயமா இருக்கும். அந்த காலத்துல இவ்ளோ உலக விஷயம் தெரியாத உங்களுக்கே ஒரு ஏமாற்றம் இருக்கிறப்போ ஆதிரை இந்த ஜெனரேஷன் பொண்ணு. அதே ஏமாற்றத்தை ஆதிரைக்கு கொடுக்கணுமா? ஆதிரை எல்லா விதத்திலையும் சரியில்லாம இருக்கலாம். ஆனா அதுக்காக அவளுக்கு பிடிக்காதத அவ மேல திணிக்கிறது அவளை பழிவாங்குற செயல் இல்லையா? உங்க கண்ணு முன்னாடியே ஆதிரைய அப்படி கேட்டாங்க. அப்பவும் நீங்க பார்த்துட்டு பேசாம இருந்தீங்க. அதுக்கு காரணம் உங்களுக்கு ஆதிரை மேல இருக்கிற கோவம், கண்மூடித்தனமான கோவம். அந்த கோவத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவளுக்காக அவ அம்மாவா ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எது சரின்னு தெரியும். வணங்கிருக்கோங்கிறீங்க. மாஸ் மாமா, நீங்க என்ன போடு போட்டீங்க தெரியுமா? நீங்க பேசின பேச்சுக்கு அந்த எஸ்கேஆர் அரண்டு போய் பார்த்தான் பாருங்க. அந்த லுக்க போஸ்டர் போட்டு விளக்குத்தூண் பக்கத்துல வச்சோன்னு வைங்க, ஊரே தப்பு கொட்டி கொண்டாடுமாமா. மாஸ்டர் பிளான் உங்களுது. கதிரு, என்ன? அவன் கூட நின்ன பயல்கள்லாம் பார்த்தீங்களா? அது 3 வரையும் அவங்க வெளியே போய் வாயை வச்சுட்டு சும்மா இருப்பாங்களா? எல்லாம் ஓட்ட வாங்க. எஸ்கேஆர் தம்பி குணசேகரன் வீட்டில் போய் நின்னான்னு ஊரெல்லாம் பரப்பி விடுவாங்க பாரு. அதான வேணும் நமக்கு. ஆமாம், சாவட்டும். அப்புறம் அவன் தம்பி ஏதோ வைப்பான்னு சொன்னானே, என்ன வைப்பானா? பாம் மாமா, பாம் வைப்பானா? பாமா? அவன் வைக்க போகிறதெல்லாம் பாம்பு இல்லடா. இப்போ நான் வச்சுட்டு வந்தேன் பாரு, அதான் பாம்பு. ஊரெல்லாம் வெடிக்கும் பாரு, டம்மு டிம்முன்னு. அவன் குடும்பமே அசிங்கப்பட்டு நிற்கும். மாமா, இதே சந்தோஷத்தோட போய் ஜோசியரை ஒரு ரேட்டு பார்த்துட்டு வந்துருவோமா மாமா? ஜோசியர்லாம் அப்புறம் பார்க்கலாம். கதிரு, வண்டியை வீட்டுக்கு விடு. மாமா, ஜாதகம் இல்லை, சும்மா இருக்க மாட்டேன். இன்னைக்கு அண்ணன் சொல்றதை கேட்டா உனக்கு பொண்ணு, இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. ஓகே மாமா, நாம வீட்டுக்கே போவோம். மூடிட்டு வா. ஹலோ பேபி, எப்படி இருக்க? செருப்பு பிஞ்சிடு, ஓடி போயிடு மரியாதையா. ஆதிரை எல்லா விதத்திலையும் சரியில்லாம இருக்கலாம். ஆனா அதுக்காக அவளுக்கு பிடிக்காதத அவ மேல திணிக்கிறது அவளை பழிவாங்குற செயல் இல்லையா? என்னம்மா வெளியே வந்து உட்காந்துருக்க? முதல்ல அந்த பையனை போக சொல்லுப்பா. பெரியாளா, நீ போயிட்டு நாளைக்கு வா போ. சரிங்க மாமா. அத்தா வரட்டா? ஆதிரைட்ட சொல்லிருங்க, நாளைக்கு வெள்ளன வந்துடுறேன். கதிர் மாம், வர்றேன். ஏய் போடா. சரி மாமா. என்னம்மா எதுவும் பேசணுமா? ஏன் ஆதிரை அதான் பேசினால? இல்லப்பா, நான் தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு இருக்கேன். என்ன பேசணும் சொல்லு. எப்பா, அந்த கிறுக்கு பயலுக்கு நம்ம ஆதிரையை கட்டி கொடுக்கறது சரி வருமாப்பா? பேசுதே பரவாயில்லையே. இவனை பார்த்தாலே கோமாளி மாதிரி இருக்கான், ஆளும் சரியில்லைப்பா. பேச்சு பழக்க வழக்கங்கள் எதுவுமே சரியில்லை.
எப்படிப்பா நம்ம புள்ளைய கட்டி கொடுக்கறது? எம்மா கிளம்பும்போது ஜாதகமெல்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு நீ தான் வேகமாக சொல்லி அனுப்புனேன். போயிட்டு வர கேப்பில் என்னாச்சு? எவ்வளாச்சும் பேசி களைச்சி விட்டுருப்பாளுங்க. ஆமா, எவ பேச்சை நம்பி நீ மனசை போட்டு உழப்பிக்கிட்டு இருக்க? இந்த தருதலைக்கு இந்த கிறுக்கம் தான் சரி. அதை இவன் சொல்றான். கதிரு, ம், நீ உள்ளரு, அம்மாட்ட பேசிட்டு வரேன். நியாயம் போனோம், சொல்லுங்க. சொன்னா கேள்றா, உள்ள போடா, நான் பேசிட்டு வரேன். நம்ம பண்ணி தொலைங்க. சொல்லுமா, என்னம்மா குழப்பம் உனக்கு? உடைச்சு சொல்றேன்ப்பா. அந்த கரிகால ஆளு ஒன்னும் சரியா படல. சொல்லுமா, என்னம்மா குழப்பம் உனக்கு? உடைச்சு சொல்றேன்ப்பா. அந்த கரிகால ஆளு ஒன்னும் சரியா படல. என்னம்மா கோமாளித்தனமா பேசிட்டு தரானே, அதை வச்சு சொல்றியா? ஏம்மா அது வயசு கோளாறுமா, விவரம் புரியாத வயசுல இருக்கேன். அவன் அப்படிதான் சலச்சலன்னு பேசிட்டு திரிவேன். அதுக்காக அவன் ஆளே சரியில்லைன்னு சொன்னா எப்படிமா? நம்ம தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்து வீட்டோடய வச்சுக்கிட்டோம்னா காலடியிலே கிடக்க போறேன். அதுக்கப்புறமா வாழ்க்கையை கத்துக்கிடுவேம்மா. சரிப்பா, நீ சொல்ற மாதிரியே இருக்கட்டும். இம்புட்டு நாளா ஏதோ விளையாட்டா பேசணும், அதுவும் சரி. இப்ப கல்யாணம்னு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவன் குடும்பம், மக்க மனசுங்க இதெல்லாம் பார்க்க வேணாமா? எதுவும் விசாரிக்காம படக்குன்னு நிச்சயம் பண்றது எப்படிப்பா சரி வரும்? ஏம்மா இதுக்கு மேலே என்னம்மா உனக்கு தெரியணும்? அவள் அப்போ நம்ம பையன் தானம்மா. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தேன்ல, பார்த்தே. அப்புறம் என்ன, இப்போ மலேசியாவுக்கு ஒரு வேலையாக போயிருக்கானா. 6 மாதத்தில் வேலையை முடிச்சோடனே வந்துட போகிறேன். வந்தோடனே நேரம் இங்கே தான் ஓடியார போகிறேன். இதுக்கு மேலே என்னம்மா தெரியணும்? இல்ல பெரியவனே, எனக்கு என்னமோ இது சரின்னு தோணல. அந்த எஸ்கேஆர் தம்பி கொடுத்தா சரியா வருமோ? எப்படி விஷ் பண்றது பாருங்களேன். என்னமோ நீ யோசிக்கிறத பார்த்தா அதான் சரியா வரும்னு நீ நினைக்கிற மாதிரி இருக்கு. நான் அப்படி சொல்லலப்பா. நெருப்புக்கு பயந்து கடல்ல குதிக்க கூடாது இல்லையா, அதுக்கு தான் சொல்றேன். ஏம்மா அது கடலா காலு கழுவுற கம்மாயான்னு நம்ம வச்சுக்கிறது எல்லாமே இருக்கு. நம்ம வார்த்தையை கேட்டு அடங்கி போற பயமா இவன். நீ அவனை பத்தி யோசிக்கிறத விட்டுரு. மனுஷன்னா 4 குணமும் இருக்கத்தாம செய்யும். 4 குணம் நல்லா இருக்கும், 4 குணம் தப்பா இருக்கும். நீ நானும் குணத்துல ஒரே மாதிரியா இருக்கும் எல்லா நேரமும். நான் சந்தோஷமா இருந்தேன்னா உங்கள்கிட்ட குழஞ்சு பேசுவேன். கோபமா இருந்தேன்னா நாய் மாதிரி வலுவலுன்னு விழுகிறது இல்லையா, அதே மாதிரி தான்மா எல்லாரும். இங்க பாருமா, நான் உனக்கு புள்ளங்கிறதுனால என்னை உனக்கு பிடிக்கும். என்னை பற்றி வெளியே போய் கேட்டு பாரு, 40 பேர் நல்லவேன்னு சொல்லுவேன், 4 பேர் கேவலமாக தான் திட்டுவேன். ஏன் வெளியே போய் கேட்கணும்? நம்ம வீட்டுக்குள்ளேயே எடுத்துக்க. தம்பிகளுக்கும் உனக்கு மட்டும் தான் என்னை பிடிக்கும், மற்ற எல்லாருக்குமே என்னை பிடிக்குது. அது மாதிரி தாம்மா, இந்த கரிகாலம் பையில கைக்குள்ளே போட்டுக்கிட்டோம்னு ஏன் நம்ம காலையே சுற்றி வருவேம்மா. புரிஞ்சுக்கம்மா. என்னம்மா இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கேன், அப்படியே எரிய போய் உட்காந்துருக்க? சரிம்மா, உன் மூஞ்சியை பார்த்தா ஏதோ தீர்மானமான முடிவில் இருக்குன்னு தோணுது. கரிகாலம் வேண்டாம்மா, வேற எவேம்மா மாப்பிள்ள இருக்கேன்? இருந்தா சொல்லுமா. ஓ சொந்தம், ஐயா சொந்தம் யாராவது இருக்கானாம்மா? இருந்தா சொல்லுமா பாப்போம். தேடினா கிடைக்க போறான்ப்பா. தேடினா எங்கிட்ட இருந்துமா கிடப்பேன்? என்னம்மா பேசிட்டு இருக்க? உன் மக செஞ்ச காரியத்துக்கு வெளியே போய் மாப்பிள்ளை தேடணும்னு வையே, அசிங்கமாக போயிருமா. அவன் வெளியே விசாரிக்காமையா இருப்பேன். எஸ்கேஆர் தம்பியை விரும்பியிருக்கான்னு தெரிஞ்சுன்னு வையேன், எவன் ஒத்துக்குருவேன்? ஓ மூஞ்சிலும் என் மூஞ்சிலும் கார்த்தி பிடி போயிடுவாங்க. இங்கே பாருமா, ரொம்ப எல்லாம் யோசிக்காதம்மா. இவன் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நம்ம வீட்டோடே இருப்பாம்மா. நம்ம சொல் பேச்சு கேட்டு நடப்பாம்மா, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இங்கே பாருமா, இவனுக்கு என் மகளை கொடுக்கவே தயாராக இருந்தேன். அப்போயெல்லாம் பேசாமல் இருந்தீல்ல, இப்போ ஓ மகன்னு யோசிக்கிறியாக்கா? சரிம்மா, என் மேலே உனக்கு முழு நம்பிக்கை இருந்தால் நான் சொல்கிறத கேளுமா. இங்கே பாருமா, ஆதிரையை என் தங்கச்சியாக நினச்சதை நான் செய்யலை, என் மகளாக நினச்சி செய்கிறேன். ஆதிரை என் ரத்தம்மா, சும்மா கிடையாது. சும்மா அவளை போய் தள்ளிடுவேன் நான் பாலுங்கணத்தில். என்னம்மா நீ? சரிம்மா, உன் திருப்திக்காக அந்த கரிகாலை விட்ட போய் ஒரு தடவை பார்ப்போம்மா. சரியாம்மா? என்னம்மா இன்னும் முழிக்கிற? இன்னும் திருப்தி இல்லையா உனக்கு? அப்போ ஒன்று செய்யலாமா, நீ என்ன பேசினாலும் எனக்கு திருப்தி ஆகாதப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லிடு, நான் ஒதுங்கிக்கிறேன். நீயே பார்த்துக்க எல்லாத்தையும். அவள் ஏதாவது செஞ்சு எல்லாம் மாரி போச்சு, அசிங்கமாக போயிருமா. அதுக்கப்புறம் குடும்பத்தோடு நாண்டுக்கிட்டு தான் சாகணுமா. அதுக்கப்புறம் ஐயா நாள் வராது, ஆத்தா நாள் வராது. பார்த்துக்க, நல்லா யோசனை பண்ணி எனக்கு ஒரு முடிவை சொல்லு.
பிள்ளையோட வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்ம கௌரவமும் அதில் இருக்கு. எப்படி பேசி ஆஃப் பண்ணாரு வச்சுல பாத்தீங்களா? கடவுளே, வா போயிடுவோம். உங்க வீட்டில் வந்து இருக்கிறது நான்